அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை பெருமையா சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, நான் கலைஞருடைய மகன் அப்படிம்பாரு. சொன்னதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்லுவோம். ஏன்னா நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு பெருமையா சொல்லுவாரு. நாங்க இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஒருபோதும் உள்ள வராது அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லுவாங்க. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லிதான் மக்களை நம்ப வச்சு வாக்குகளை அறுவடை பண்ணி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு அமருவாங்க. சொன்னதை எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் கலைஞருடைய மகன். சொல்லாத பலவற்றை செய்வாங்க. ஏன்னா நான் கலைஞருடைய மகன். மதுக்கடைகளை மூடுவேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் கலைஞருடைய மகன். பேனா சிலையை வைப்போம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, சொல்லாததான் செய்வாங்க. ஏன்னா நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொன்ன எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் கலைஞருடைய மகன். இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபி நாங்க இருக்கிற வரைக்கும் உள்ள வராதுன்னாங்க. நீங்க இருக்கும்போதுதான் உள்ள வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதற்கு அப்புறம் தான் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிச்சது. எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடையை பிடிச்சிக்கிட்டு கருப்பு பலூனை கட்டி பறக்க விட்டு கோ பேக் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு ஏர்போர்ட்ல வெல்கம் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம், ஊரறிஞ்ச உண்மைதான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு சொன்னா காமெடியா இருக்கும் உங்களுக்கு. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. டிசம்பர் இல்லையா? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அந்த தினத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலும் ஆளுநர் சார்பாக தேநீர் விருந்து நடத்தப்படும். அதுல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாரும் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிட்டு தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டு அவங்க அங்க ஒரு விருந்து மாதிரி முடிச்சுட்டு வருவாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் திமுகவும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கும். ஆனா கள்ளத்தனமா போய் கலந்துக்கும், யாருக்கும் தெரியாது, புகைப்படம் எதுவும் வெளியாகாது. எதனால் அப்படின்னா, ஆளுநர் மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிரானவர். நம்ம ஏதாவது ஒரு மாநில அரசின் உரிமையை கேட்கும் போது அவர் அது கையெழுத்து போட மாட்டாரு. இப்ப நீட் தேர்வு ரத்து பண்ண சொல்லி இவங்க கடிதம் அனுப்பிட்டாங்க. திமுக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க, அவங்க கையெழுத்து போடல. அதனால ஆளுநர் மேலதான் அது தப்பு. சரியா? ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருன்னு நம்ம ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அவர் அனுப்புறதே கடிதம். ஏன்னா பழிய தூக்கி அவர் மேல போடணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமே ஒழிய, திட்டங்களை கொண்டுட்டு வரணும், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும், அதே போல நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. எது ஒன்றும் மத்திய அரசு மேல பழிய தூக்கி போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மத்திய அரசே அவங்க வச்சிருக்காங்க, ஆளுநரையும் அவங்க வச்சிருக்காங்க. அதான் உண்மை. இப்படிதான் மக்களே நம்ம மக்களை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, நேற்று தினம் ஹச்ராஜா அவர்களுடைய கையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கை கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது மனமெல்லாம் புண்ணா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு. இந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுகிறேன். தொண்டர்களை எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு திமுகவின் தலைமை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே போல இந்த புகைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் என்னைய நானே செருப்பால் அடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. திமுக தொண்டர் தான் இந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கழகத்தை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. திமுக அடிக்கடி ஒண்ணு சொல்லும், என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னது போல சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படிங்கும். எந்த சிறுபான்மை மக்கள்? ஹச்ராஜா சமூகம் இருக்குல்ல, நம்ம காரைக்குடி ஹச்ராஜா இருக்காருல்ல, அவருடைய சமூகமும் சிறுபான்மை சமூகம் தான். எண்ணி பார்த்தா 0.1% தான் இருப்பாங்க தமிழ்நாட்டுல. இந்தியா ஃபுல்லாவே அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா அவங்க தான் இருக்கிறதுல சிறுபான்மை சமூகம். அப்ப அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு தான் நீங்க பாதுகாப்பா? இவ்வளவு நேரம் சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது என்னமோ நாங்க இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீங்க சொல்வது போல நினைத்து நம்பிக்கொண்டிருந்தோம். நீங்கள் சிறுபான்மை என்று சொன்னதற்கான அர்த்தம் எங்களுக்கு இப்போதுதான் புரிகிறது. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. நாயுடு சமூகம் தமிழ்நாட்டில் சிறுபான்மையா தான் இருக்கு. தெலுங்கு சமூகம், ரெட்டி சமூகமும் தமிழ்நாட்டுல சிறுபான்மையா தான் இருக்கு. அவங்க தெலுங்கு சமூகம் தான். ஆனா அவங்களுக்கு தெலுங்கை சேர்ந்தவர்களுக்கு 7 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. அவங்களும் சிறுபான்மையா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. ஹச்ராஜாவுக்கு சீட்டு கொடுத்து காரைக்குடியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்றத்தில் வச்சு அழகு பார்த்தது நம்ம திமுக தான். அப்ப சிறுபான்மை மக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு நல்லாவே தெரியுது. நீங்க கலைஞருடைய மகன் இல்லையா? கலைஞர் 1999 பாஜக கூட கூட்டணி வச்சு பாஜகவை ஆள வைத்தவர் கலைஞர் கருணாநிதி.
RSS இயக்கமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் தான் அப்படின்னு சொன்னவரு நம்ம ஐயா கலைஞர் பத்திரிகையில எழுதினாரு. வாயால சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவன் வீடியோவை காட்டுவீங்க, பத்திரிகையில எழுதி விட்டுருக்காங்க, ஆதாரம் இருக்கு. அதே போல இந்த பாஜக ஒவ்வொரு முறை கவிழும் நிலையில் வரும்போது இவங்க தான் வந்து கை கூட்டு தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் திமுக வந்து ஆளுநர் மாளிகையில இந்த சுதந்திர தினத்தன்று மறைமுகமா தான் போய் கலந்துக்குவாங்க. ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. கட்சி கலந்துக்காது, ஆனா ஆட்சி கலந்துக்கும். கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணன் வீரப்ப மேடையில பேசியிருக்காரு. அதனால கண்டிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை பாஜகவின் மூத்த அமைச்சர், மத்திய அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் அங்கிருந்து ராஜ்நாத் சிங் வராரு கலைஞரின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்காக. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த கம்யூனிஸ்ட்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பாமகவும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது. அண்ணன் திரும்ப சொல்லியிருக்காரு, திரும்ப வந்து சொன்னதுதான் செய்வாரு, செய்வது தான் சொல்லுவாரு. ஒரு தலித் இந்த நாட்டில் முதலமைச்சராகவே வர முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஒருபோதும் ஏற்கல. திமுக நினைச்சா ஒரு தலித்தை துணை முதலமைச்சராக ஆக்க முடியும். ஆனா ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கு மக்கள். இதான் பாருங்க, சிறுபான்மை மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு, ஆதி தமிழ்குடி தலித் மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் இவங்க தான் பாதுகாப்பு. எங்கேயாவது ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்தான்னு வச்சுக்கோங்களேன், வெட்டியவனும் தமிழன், வெட்டு வாங்கியவனும் தமிழன்பா. பாத்துக்கங்க, ஆரியம் திராவிடம் ரெண்டு வேற வேற இல்ல. நாங்க சொன்னதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹச்ராஜா கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கை கொடுத்திருக்காரு, கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது இஸ்லாமிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க மக்கள். ஏன்னா வட மாநிலங்கள்ல எல்லாம் இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காணொலி மூலமாவே பாக்குறோம். வட மாநிலங்கள்ல கோலி பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தெருவுல வந்து இளைஞர்கள்லாம் இந்த கலர் பூசி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து ஒரு ஆண் 2 பெண்களை ஏத்துட்டு வண்டியில வராரு வாகனத்துல, மறிச்சு அவங்க மேல கலரை பூசி தண்ணியை ஊத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரு குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. அந்த நிலையிலிருந்து அவங்க மீண்டு வரத்துக்கே உளவியலா ரொம்ப நாள் ஆகும். அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வரத்துக்கே ஒரு கணவர் முன்னாடி மனைவியையும் தன் மகளையும் பூசி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடுத்தெருல நிக்க வைக்கிறானா, அந்த நிலையை வந்து எப்படி உருவாக்கி வச்சிருப்பாங்க நார்த்தில் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் அதே நிலை வரும், வெகு விரைவில் வரும். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் RSS இயக்கம் பேரணி நடத்துவதற்கு பல முறை அனுமதி வழங்கிட்டாங்க, இதுக்கப்புறமும் வழங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மதத்தை வந்து திணிக்க வைப்பாங்க. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே தெரிவிக்க மாட்டாரு. விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, இந்து பண்டிகைகள் எதுக்குமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு. ஆனா இஸ்லாமிய மக்களின் பண்டிகையான ரம்ஜானுக்கும் கிறிஸ்தவ மக்களின் பண்டிகையான கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து தெரிவிப்பாரு. இந்து மக்களுக்கு எதிரானவரு, துண்ணூறு வச்சா கூட டக்குன்னு அழைச்சிடுறாரு பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம், அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உண்மையாவே இவர்கள் இந்து மதத்தை பின்பற்றவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. துண்ணூறு அழைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக செய்யறது. துண்ணூறு அழைப்பதன் மூலமாகவோ இது மூலமாகவோ இந்து மக்களின் மனதை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி உங்களால எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? ஒட்டுமொத்த இந்து மக்களையும் திமுகவுக்கு எதிராக திருப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்துங்கிற உணர்வே இங்க நிறைய பேருக்கு கிடையாது. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரு, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் திமுகவுக்கு எதிராக திருப்ப முடியும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஒற்றுமை இருக்கு. ஆனா இந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உட்பட யாருமே இங்க ஏற்றுக்கல. நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நாங்க உறுதியா இருக்கோம். அதே மாதிரி திராவிடம் என்கிற கோட்பாட்டையும் ஏத்துக்கல. ஆனா இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் அவங்க வந்து மதத்தை வந்து தீவிரமா நம்புறாங்க. அந்த மதத்துக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் எதிர்வினை ஆற்றுவாங்க. ஒட்டுமொத்த மக்களும் அந்த கட்சியை வந்து புறக்கணிப்பாங்க. அதனாலதான் வந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால மைனாரிட்டி பீப்புள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் ஓட்டு, மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு திமுகவுக்கு விழுவுது. அதனாலதான் திமுக வந்து இதெல்லாம் பண்றதெல்லாம் ஒரு நாடகம். ஆடி மாசம் பதவி ஏற்கக்கூடாது, நல்ல காலம் கெட்ட காலம் ராவு காலம் எல்லாம் பார்ப்பாங்க திமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மனைவி எல்லா கோயிலுக்கும் போவாங்க, அது அவங்களுடைய உரிமை, போவாங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை தான் பின்பற்றுவாங்க திமுக. ராவு காலம் பார்ப்பாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்ப்பாங்க. பதவி ஏற்கிறதுக்கு எல்லாமே நாட்கள்லாம் குறிப்பாங்க. ஜோசியர் அலசு வந்து பார்ப்பாங்க, எல்லாமே இருக்குப்பா. நீங்க வந்து இதெல்லாம் நம்புறது சுத்தமா வேஸ்ட்.